ஹே காய்ஸ், நான் உங்கள் கயல். இன்றைக்கி வந்துட்டு வீட்டில் யாரும் இல்லை. ஸோ எல்லா வேலையும் நம்மளே பார்த்துடலான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் மாவு அரைச்சிட்டு இருந்தேன். அப்புறம் ஜாமான்லாம் விளக்கிட்டு ஹால்லாம் கூட்டிகிட்டு இருந்தேன். கூட்டிகிட்டு அடுத்து வந்துட்டு திண்ணை, அப்புறம் வந்துட்டு வரண்டா, இது முக்கியமான விஷயம் யாரும் இல்லைங்கிறதுனால தாப்பால் போட்டு வச்சுருந்தேன். அப்புறம் கோலமும் போட்டுட்டேன் முன்னாடியே. மணி பார்த்திங்கன்னா 5 ஆகிட்டு. இது வந்துட்டு 5 நிமிஷம் ஃபாஸ்ட்டு. ஒரு துணி இருந்துச்சு. ஸோ நம்ம வந்துட்டு துவைச்சிடலாம் துணியெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் துவைச்சிட்ருக்கேன். முன்னாடியே குளிச்சுட்டேன். பட் ஆனால் தலையெல்லாம் சீவாமல் கொண்டை போட்டு பைத்தியம் மாதிரி நின்றுட்டுருந்தேன். இந்த வீடியோ யாரெல்லாம் பார்க்குறீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சரின்னு சொல்லிட்டு அதை அப்படியே நம்ம காய போடுறதுக்கு வந்தாச்சு. நம்ம வீட்டுக்கு அடிக்கடி வர்ற கெஸ்ட்டு இந்த வீடியோவில் யார் தெரியான்னு கமெண்ட் சொல்லுங்கள். அப்புறம் காய வச்சுட்டு திருப்பி வந்து மாவை பார்த்தேன். அப்புறம் திருப்பி வந்துட்டு காஞ்ச துணி எல்லாத்தையும் ஒரு இடத்துல வச்சாச்சு. இது என்ன டப்பா அப்படின்னா, நம்ம வந்துட்டு மாங்காய் யாருக்கும் தெரியாமல் வந்துட்டு இது பண்ணி வச்சுருக்கேன். அரிசி இருந்துச்சு, அப்புறம் காஃபி போடணும். பாருங்கள், நான் தான் அது கொண்டையோட கேவலமாக நின்றுட்டுருக்கேன். இனிமேட்டுக்கு தான் தலை சீவலான்னு பார்த்தேன். என் முடிய பாருங்கள், அப்படியே சுருட்டிட்டு வந்துட்டு. அப்புறம் நான் வந்துட்டு உளுந்து மாவையும் அள்ளிட்டேன். அப்புறம் அரிசி மட்டும்தான் போடணும். சுத்தமாக பேலன்ஸ் இல்லாமல் இருக்கேன், அதனால் பாதி வீடியோ தான் காட்டியிருப்பேன். போட்டுட்டு மிச்சம் அரிசியை வச்சுருந்தேன், ஒரே தெரியாக போடக்கூடாதுன்ட்டு. அப்புறம் நானே எனக்கு தலையெல்லாம் பின்னிட்டு, ஏன் மூஞ்சை காட்ட மாட்டேறேன் அப்படின்னா, நான் மேக்கப்பே போடல ஒன்றும். மேக்கப்னால் அவ்வளோ பெருசாலாம் ஒன்றும் இல்லை, நம்ம பட்டை மட்டும் தான் அடிப்பேன். அப்புறம் அரிசியை வந்து பார்த்தா வந்து ரொம்ப தண்ணியாக இருக்க மாதிரி இருந்துச்சு. அப்புறம் தான் அது வந்துட்டு போக போக கெட்டி ஆகிடும். அப்புறம் ரூமை வந்து பார்த்தா கேவலமாக இருந்துச்சு. போர்வையெல்லாம் மடிச்சு வச்சுட்டு கீழே கொஞ்சம் குப்பையாக இருந்ததுனால அதையுமே சேர்த்து கூட்டிட்டேன். நல்லா கீழெலாம் கூட்டி முடிச்சுட்டு இங்கே பாருங்கள், இதுதான் நாளைக்கு நான் போட்டு போகிறது. நாளைக்கு எங்கள் கோயில் திருவிழா. ஸோ நாளைக்கு அந்த அப்டேட் வரும். ஒரு லைட்டை போட்டு திருப்பி வந்து மாவை பார்த்தேன். திருப்பியும் அதே மாதிரி தான் இருந்துச்சு, ரொம்ப தண்ணியாக தான் இருந்துச்சு. அது கொஞ்சம் அரைய தான் அப்படி ஆகும் அப்படின்றதுனால நான் விட்டுட்டேன். அப்புறம் உளுந்து மாவு மூடாமலே வச்சுருந்தேன். ஸோ மூடிட்டு அப்புறம் ரொம்ப பசிச்சதுனால காஃபி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பால் எடுத்துட்டேன். அப்புறம் அடுப்பு ஆன் பண்ணி நம்ம காஃபி போட்டாகணும். நான் வந்து தனியாக இருந்தால் அவ்வளோ வந்துட்டு எனக்கு பிடிக்கவே பிடிக்காது எதுவுமே செய்கிறதுக்கு. ஜாமான் வளர்க்கணும், நம்மளே எல்லாம் பண்ணணும். ஸோ அதனால் நான் வந்துட்டு அவ்வளோவா எதுவுமே பண்ண மாட்டேன். கொஞ்சம் பசிச்சதுனால தான் நான் வந்துட்டு காஃபி போட்டுவிட்டேன். ஒரு ஆளுன்றதுனால திக்காக போடாமல் கொஞ்சமாச்சு தண்ணி ஊற்றிட்டேன். அடுப்பில் ஹை வச்சுட்டு பாலை கொண்டு திருப்பி ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. ஒருத்தன் கீழே படுத்து கிடக்கான். அவன் யார் அப்படின்னு பார்க்காதீங்க, அவனை அப்போ நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். இவன் தான் சின்டோ. எப்படி முழிக்கிறான் பாருங்க. பார்க்குறதெல்லாம் பப்பி மாதிரி இருப்பான், நல்லா சேட்டை பண்ணுவான். பால் பொங்குதான்னு பார்த்துட்டே இருந்தேன். கடைசியில் பொங்கிட்டு அப்புறம் அதையும் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு டம்ளரில் வந்துட்டு போட்டுக்க போகிறேன். அப்புறம் வந்துட்டு டம்ளரில் எனக்கு தேவையான காஃபி பவுடர் போட்டுட்டேன். அப்புறம் வந்துட்டு நான் சுகர் தான் போட்டுப்பேங்கிறதுனால நான் சுகர் போட்டுக்கிட்டேன். ஒரு நிழல் தெரியுது, அது என்னோடது தான். நான் மட்டும் தான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். வீடியோ எடுக்க கூட ஆள் இல்லை. ஸோ ஒத்த கையால் தான் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். இது ஒரு டம்ளருக்கு வருமா, ரொம்ப அதிகமாக இருக்குமோ கம்மியாக இருக்குமேன்னு பார்த்தா கரெக்டாக ஒரு டம்ளருக்கு இருந்துச்சு. எங்கள் அம்மாவாக இருந்தால் அதை நல்லா ஆற்றி தந்திருப்பாங்க. நான் வந்துட்டு எனக்கு ஆற்றுறதுக்கெலாம் பொறுமை இல்லை. ஸோ வந்துட்டு நான் கொஞ்சோண்டு தான் ஆற்றினேன். அப்புறம் ஆற்றிட்டு சுட சுட குடிச்சிட்டேன். அப்புறம் காஃபியும் போட்டுட்டு வந்துட்டு ஜன்னல்லாம் சாத்த ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா கொசு வந்துடும். 6 மணி ஆகிட்டு. அப்போவே 5 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணது, மணி 6 ஆகிடுச்சு. ஸோ கொசுலாம் உள்ளே வந்துடுவாங்க. அதனால் வந்துட்டு எல்லா ஜன்னலையும் சாத்திக்கலாம். ஜன்னலெலாம் சாத்திட்டு வந்துட்டு லைட்டை போட்டுருவேன். ஏன்னா ஜன்னல்லாம் சாத்திட்டோம்னா ரொம்ப இருட்டாக இருக்கும். நான் இன்னும் அந்த காஃபியே குடிச்சு முடிக்கல, ஆவி பறக்குது. திருப்பி வந்து அந்த மாவை பார்த்தேன். அப்போயும் அந்த கொஞ்சம் அது மாதிரி தான். பார்த்தீங்களா, என் மூஞ்சை காட்டுறேன். இதுதான் எங்கள் சாமி ரூமு. 6 மணி ஆனதுனால விளக்கேற்ற வந்துட்டு. இதுதான் என் கைவண்ணம். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எல்லாம் எங்கள் வீட்டு சாமி.
அப்புறம் முதல்ல விளக்கேற்றுறது வந்துட்டு வெளியே தான் விளக்கேற்றணும். ஸோ வந்துட்டு நான் திண்ணையில் எடுத்து வச்சுட்டு தான் முதல்ல ஏற்றுவேன். அங்கே வைக்க மாட்டேன், அது டேபிளில் இருந்துச்சு கழுவி விடுறதுக்காக, திருப்பி கீழே எடுத்து வச்சிட்டேன். இதையுமே எப்படின்னா என் காலில் வச்சு தான் நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். என்னால் சுத்தமாக முடியல. இந்த நேரத்தில் இந்த விளக்கு வேறு எரியவே இல்லை. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து தான் வந்துட்டு எரிய ஆரம்பிச்சிச்சு.